And welcome back to SOS Unique. The greatest of all time படத்தோட 4 days official box office collection report நேற்று ஈவினிங் அர்ச்சனா கல்பதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 daysல த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா 288 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கான அஃபிஷியல் போஸ்டரை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம தளபதியோட லியோ படத்துக்கான ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா நம்மளால பீட் பண்ண முடியல. பட் ஆனால் நம்ம தளபதியோட பிகில் படத்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பீட் பண்ணியாச்சு. நம்ம தளபதியோட லியோ படம் பார்த்தீங்கன்னா 4 daysல 405 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. நம்ம தளபதியோட பிகில் படம் பார்த்தீங்கன்னா 17 நாளில் பார்த்தீங்கன்னா 300 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ நம்ம த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா 4 நாளில் பார்த்தீங்கன்னா 288 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரிலீஸ் ஆகலை. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான் தேட்டரில் ஓடும். லியோ படத்தோட அந்த 600 கோடி ரெக்கார்டை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லியோ படம் பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருந்துச்சு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா இல்லை அதை விட புதுசாக நியூ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 7 daysல வேர்ல்டு வைடு எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம SOS யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.